கிரிக்கெட்டுக்கு நடுவில் நடந்த தரமான டாப் 3 WWE சண்டைகளை இப்போ நம்ம பார்த்துருவோம். நம்பர் 1, ஒரு பெர்முடா உள்ளூர் கிரிக்கெட் போட்டியில் ஜேசன் ஆண்டர்சன் அப்படிங்கிற கீப்பர் பேட்ஸ்மேனா இருந்த ஓபிரைன் கிட்ட வம்பிழுக்க போயிருந்தாரு. அவர் சூப்பர்மேன் பஞ்ச் கொடுக்க இவர் பேட்டை சொல்லட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டையானது ரணகலமா போயிருக்கும். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிருந்திருப்பாங்க. சின்ன வயசுல நம்ம சிங்கிள்ஸ் போற மாதிரி போட்டுருந்திருப்பாங்க. WWE ஸ்பியர் போட்டாங்க, பன் கிக் அடிச்சாங்க. எல்லாரும் கும்பலா வரலன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே செத்து போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு கொடூரமா சண்டை போட்டாங்க. இந்த சண்டையை ஆரம்பிச்ச கீப்பரா இருந்த ஜேசன் ஆண்டர்சனுக்கு கிரிக்கெட்டே விளையாடக்கூடாது அப்படிங்கிற தடையா பெர்முடா கிரிக்கெட் நிர்வாகம் விதிச்சாங்க. நம்பர் 2, 2023ஆம் ஆண்டு டெல்லியும் SRHும் ஒரு IPL போட்டி ஆடிட்டு இருந்தாங்க. அங்க கிரிக்கெட் களத்துக்குள்ள சண்டை வரல, ஆனா ஃபேன்ஸ்குள்ள சண்டை வந்துருச்சு. அதுவும் டாக் டீம் சண்டை. 4 பேர் 2 டாக் டீமா மாதிரி WWE சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. கொடூரமா தக்கிக்கிட்டாங்க. கடைசியில எப்படியோ கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து அந்த சண்டையை தடுத்து விட்டு இருந்தாங்க. நம்பர் 3, பங்களாதேஷ்ல செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் ஒன்று நடந்துச்சு. அந்த மேட்ச்ல 4 போச்சா போலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை வந்துச்சு. அந்த சண்டைக்காக 2 டீமுமே ராயல் ரம்பிள் சண்டை போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு கும்பலா குவிஞ்சு எல்லாருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த சண்டையினால 6 பேர் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டாங்களாமா. அந்த அளவுக்கு சண்டையானது ரொம்பவே தீவிரமா இருந்துச்சு. ஃபன்னியான பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆக்ட்ரஸ் வந்து பேட்டி கொடுத்திருப்பாங்க. அவங்க 4 கொடுக்கலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு, அதுதான் உண்மையிலேயே ஃபன்னியான பார்ட். ஏமா அழுகிற மாமா, நான் இருக்கேன்ல.